அனைவருக்கும் என் இனிமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் அனைவரிடமும் புதைந்து கிடக்கக்கூடிய நன்மையான காரியங்களை தட்டி எழுப்பி அதன் மூலம் நம்பிக்கையின் கதவுகளை திறப்பதுதான் உண்மையான திருவருகை காலம் என்று மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் ஒரு நிகழ்வினை ஒரு ஒளிப்பதிவின் வழியாக பார்த்தேன். அந்த ஒளிப்பதிவில் இவ்வாறாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞன் ஒரு மூதாட்டியை சந்திக்கிறான். அந்த மூதாட்டி யாசகம் எடுத்து கொண்டிருக்கிறார். யாசகம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மூதாட்டி அந்த இளைஞனிடம் ஒரு சிறிய தொகையை கொடுத்து வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த இளைஞன் பெற மறுக்கிறார். மீண்டும் அந்த மூதாட்டி அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவற்றை வைத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். அந்த அன்பின் நன்கொடையை ஏற்றுக்கொண்ட அந்த இளைஞன் மீண்டும் அவரிடம் இவ்வாறாக சொல்லுகிறார், இந்த ஒளிப்பதிவின் வழியாக நான் உங்களை உரியவர்களிடம் ஒப்படைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒளிப்பதிவை எடுக்கிறார். மீண்டும் அந்த ஒளிப்பதிவை பதிவேற்றம் செய்கிறார். பதிவேற்றம் செய்த பிறகு அந்த மூதாட்டியினுடைய உரிமையாளர்கள், அந்த மூதாட்டியினுடைய உறவினர்கள் வந்து அவர்களை அழைத்து செல்லுகிறார்கள். பாருங்கள், இதுதான் உண்மையான காரியம், இதுதான் நம்பிக்கையின் காரியம் என்பதனை எடுத்து காட்டியிருக்கிறார் அந்த இளைஞன். இதுதாங்க உண்மையான திருவருகை காலம். எந்த விதத்திலும் நம்பிக்கையை விதைக்கலாம் என்பதனை அந்த இளைஞன் சுட்டி காட்டியிருக்கிறான். அதே போல கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இதுபோல நம்பிக்கையின் கதவுகளை பிறருக்கு திறக்கின்ற பொழுது அது சிறப்பாக அமையும் இருக்கும் என்ற சிந்தனையில் ஒவ்வொருவரும் இத்தகைய காரியங்களை செய்வதன் வழியாக திரு அவையை கட்டி எழுப்புவோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.